நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளை போலவே சாட்டை துரைமுருகனும் தலைசிறந்த பேச்சாளரா விளங்கி வராரு. இணையதளங்கள்ல இவரது பேச்சை கேட்பதற்காக லட்சக்கணக்கான பார்வையாளர் இருக்காங்க. நாம் தமிழர் சீமானுக்கு அடுத்தபடியா அந்த கட்சியில் சாட்டை துரைமுருகன் இரண்டாம் கட்ட தலைவர் போல தீவிரமா பணியாற்றிட்டு வராரு. இந்த நிலையில நாம் தமிழர் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் கட்சியில இருந்து நீக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் நட்சத்திர தன்மை கொண்ட பேச்சாளர் சாட்டை துரைமுருகன். இவர் முன்னாள் ராணுவ வீரராக இருந்தவர். சமூக ஆர்வலராகவும் அறியப்படுறாரு. பாளையங்கோட்டையில உள்ள சதகத்துல்லா அப்பா கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் பட்டம் பெற்றவர். இதன் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வணிக மேலாண்மையில முதுகலை பட்டம் பெற்றார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மருத்துவ பிரதிநிதியா பணியாற்றியவர். கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சாரு. அப்போது முதல் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்தார். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்காரு. கடந்த 2018ஆம் ஆண்டு இணையதள சேனல் ஒன்றை தொடங்கி பேச தொடங்கினார். அந்த யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் பார்வையாளர்களாக இருந்தாங்க. நையாண்டி கலந்த இவரது அரசியல் பேச்சு பல சமயங்களில் ஆவேசமாகவும் அமைந்துவிடும். அந்த வகையில பலமுறை கைது செய்யப்பட்டு இருக்காரு. பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் இருக்காரு. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் தமிழர் கட்சிக்காக அயராது உழைத்து வந்தவர். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் மிக விறுவிறுப்பா நடைபெற்று வருது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகள் பெற்று மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த நிலையில் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை 5 மாதங்களுக்கு முன்பு இருந்தே சீமான் அறிவித்தார். அதன்படி நாம் தமிழர் கட்சியில் பிரபலமான இடும்பாவனம் கார்த்திக், ஃபாத்திமா ஃபர்கானா, வெண்ணிலா, தாயுமானவன், சினிமா இயக்குனர் களஞ்சியம், ஹுமாயூன் மரியா, ஜெனிஃபர், கோவை கார்த்திகா, ஹிம்லர் அனீஸ் ஃபாத்திமா, அபுபக்கர், சீதாலட்சுமி, டாக்டர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் வேட்பாளரா ஏற்கனவே சீமான் அறிவிச்சிருந்தார். இது தவிர கட்சிக்கு அப்பாற்பட்டு பிரபலமாக விளங்கும் சிலரையும் அழைத்து வேட்பாளரா அறிவிக்க சீமான் முயற்சி செய்து வராரு. இந்த நிலையில வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் சாட்டை துரைமுருகன் பெயர் இடம் பெறல. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் சாட்டை முருகன் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு போட்டியிட்டார். அதன் பின்னர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இந்த சமயத்துல வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு தராதது பரபரப்பா பேசப்படுது. ஏற்கனவே சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் சமீப காலமா கருத்து வேறுபாடுகள் நிலவி வருது. சாட்டை துரைமுருகன் நடத்தி வரும் சமூக வலைதளத்திற்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என ஏற்கனவே சீமான் அறிவிச்சிருந்தார். இந்த சமயத்துல வேட்பாளர் பட்டியலிலும் அவரது பெயர் விடுபட்டிருப்பது கட்சிக்குள் முணுமுணுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நாம் தமிழர் நிர்வாகிகள் சிலர் கருத்து தெரிவிக்கும் பொழுது, சாட்டை துரைமுருகன் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறேன், சீமான் அண்ணன் போட்டியிடும் தொகுதியில் களப்பணி மேற்கொள்கிறேன் என்றுதான் சொன்னாரே தவிர அவர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் எதுவுமே தெரிவிக்கல. அந்த அடிப்படையில அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லப்படுவதா நாம் தமிழர் நிர்வாகிகள் சொல்றாங்க. இதற்கிடையே சில பெண் நிர்வாகிகள் நாம் தமிழர் சீமானிடம் எங்களால் தேர்தல் செலவினங்கள் செய்ய முடியாது, களப்பணிகளையுமே எங்களால சமாளிக்க முடியாது, தயவு செய்து வேட்பாளர்களை மாற்றி விடுங்கள், நாங்கள் பிரச்சாரம் வேண்டுமானால் செய்கிறோம்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. இது பற்றி நான் ஆலோசனை செய்து வேட்பாளர்கள் பட்டியலில் மாற்றம் செய்கிறேன்னு சீமான் உறுதியளித்ததா சொல்லப்படுது. இதற்கிடையே நாம் தமிழர் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது தொடர்பா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. சாட்டை முருகனின் வலைத்தளத்தில் தொடர்ந்து சீமானுக்கு விருப்பம் இல்லாத பல தகவல்களை அவர் பேசிட்டு வராரு. இது குறித்து அவரது வலைத்தளத்திற்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என சீமான் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் தொடர்ந்து சாட்டையின் சில பேச்சுகள் சீமானுக்கு பெரும் வேதனை அளித்து வருது. இதனால சாட்டை துரைமுருகன் மீது
சீமான் கோபத்துல இருப்பதாகவும் பரவலா பேசுறாங்க. இதனிடையே தனக்கு சீட் தராததால் மிகுந்த மனவேதனையில் இருக்கும் சாட்டை துரைமுருகன் எந்த நேரமும் கட்சியை விட்டு விலகலாம்னு சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சியில் அவருக்கு ஆதரவா பலர் குரல் கொடுத்து வராங்க. கட்சியின் 2ஆம் கட்ட தலைவரான சாட்டை துரைமுருகனை வேட்பாளர் பட்டியலில் சேர்க்காதது வேதனை அளிக்குது. இன்னும் 5 மாதங்கள் இருக்கு. எனவே சாட்டை துரைமுருகன் குறித்து ஆலோசனை செய்து அவருக்கு சீட் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து மிக பலமான பேச்சாளரா திகழ்ந்த காளியம்மாள் நீக்கப்பட்ட நிலையில தற்போது சாட்டை துரைமுருகனும் கருத்து வேறுபாடுகளால் ஒதுங்கி இருக்க தொடங்கி இருக்கார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.